ரீசெண்டா டெக் பாஸ் வெர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இஷ்யூ ரொம்ப கான்ட்ரோவர்சி. தலைவர் ஆகணும். நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். எதுக்கு நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. ஆடுறா சக்க அரசக்க அரசக்க அரசக்க. சாம்பார் ஆப் எனக்கு. சூப்பர் ஸ்டார் சைட்ல இருந்து மிஸ்டர் சுதர்ஷன் ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீமோட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. இந்த வீடியோக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் சாலிடாரிட்டி காட்டினாங்க. மாறி 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 வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு எங்க சைட் தப்பு கிடையாது, அவங்க சைட் தப்புன்ற மாதிரி ஒரு ப்ளேம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா யாருதான் சரி, யாருதான் தப்பு, என்னதான் நடக்குது, ஆக்சுவலா யாருதான் விக்டிம் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு. சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஸ்கிரிப்ட் வந்து பிராண்ட் கிட்ட இருந்து ஏஜென்சிக்கு வரும், ஏஜென்சி கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வரும். அது ப்ராப்பர் ஸ்கிரிப்டாவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்ணி பேமெண்ட் ரிசீவ் ஆனதும் லைவ் பண்ணிடுவாங்க. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏஜென்சியோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஏஜென்சிஸ் ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல தான் வந்துட்டு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோ பார்த்து தான் நீங்க ஃபயர் விடுறீங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே ஆகல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. 99%லாம் இல்ல, 99.9% கண்டென்ட் பெய்ட் கண்டென்ட் தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. காசுக்காக வந்துட்டு கண்டென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்களே தவிர எதுக்காகவும் காசை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. எதுக்காக, ஏன் இப்படி செஞ்ச? வீடியோ அந்த பிராண்ட் கேட்ட எடிட்டோட ரிலீஸ் ஆச்சா இல்லையா? நீங்க கேட்ட காசை அவங்க கொடுத்ததும் அவங்க கேட்ட எடிட்டை நீங்க பண்ணி வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுறீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்டேன் நல்ல சிவம். ப்ராடக்ட்டை வாங்கி அதை வந்து ஒரு கொஞ்சம் மாசம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி வீக்லி அதை வந்து ஒரு வீடியோவா டாக்குமெண்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பீப்புளுக்கு வந்து பிரசன்ட் பண்றது தான் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ வீடியோ. நேத்து வந்து தாடியோட வச்சு வெர்டிக் பேசியிருக்கேன். சரிங்களா, நான் இப்ப போய் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வரம் புத்திர கூண்டவன் பேயிலமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்க செத்த பையில மூஞ்சி நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்கிற மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேங்களா, என்ன என்ன எழவியாது கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் பண்ணி ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ போட்ட ஃபீலிங் வர மாதிரி ஒரே நாள்ல ரிவ்யூ பண்ணிடுவாரு. அடே பேயில போமா இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். சுதர்ஷன் பெய்ட் கண்டென்ட் என்னோட எதிரி அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ். நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்ன? இவர் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு பெய்ட் கண்டென்ட்ல இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டா பக்கத்து ஸ்டேட் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்துட்டு கேம்பெயின் கிடைக்குது, எனக்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு வந்துட்டு இன்வால்வ்டு தான். பரவாயில்ல, வெக்கம் கட்ட பிள்ளைகளா உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. போட்டி போட்டு பெய்ட் கேம்பெயினா வாங்கி பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த பெய்ட் கேம்பெயின் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு எதிரி அப்படின்னு சொல்றது வந்து ஹைலி லாஃபபிள். சரி, நீங்க இப்படி செய்வீங்க நான் கனவுல கூட நினைக்கல. வேணும் பிடிக்கலன்னா கை நீட்டி காசே வாங்கியிருக்க கூடாது. ஆனா நாம எவ்வளவு வாங்கினோம் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து? மாசம் 20 லட்சம் வாங்குறவருக்கு பெய்ட் கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னு சொன்னா மாசம் இப்படி ஜாலியா பெய்ட் கண்டென்ட் பண்ணி வர பணம் எல்லாத்தையும் இவங்க 3ஆ பிரிச்சுப்பாங்க. இந்த கோலத்துல பார்க்கவே இல்ல, நெஞ்செல்லாம் வலிக்குதண்ணா. இன்வெஸ்ட்மென்ட் போட்டு பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். லட்சமா காசு வாங்கிட்டு கொடுத்த ஸ்கிரிப்ட படிக்கிற இவங்களுக்கு என்ன கஷ்டம்? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஒரு பிரச்சனை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதும் ஓடி வந்து ஒரு 10 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லையா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ், இவங்களுக்காவது நீங்க நேர்மையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அது எப்படி? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நமக்கு காசு வந்துட்டா போதும், யாரு நம்ம சொல்றதை நம்பி ப்ராடக்ட் வாங்கி நஷ்டப்பட்டா நமக்கு என்ன? சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வெறும் நம்பர் தான் இல்லையா? யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் சோகமா ஒரு எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணா நம்பிட போறாங்க. டேய் ஓலுட்னே சுத்ரியடா, என்னடா நீ எல்லாம் வெக்கமா இல்ல? Like the episode, please share, like, comment
and subscribe.